ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப வளவலாம் பேச போகிறதில்ல, ஷார்ட்டாக பேசி முடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போஸ்ட் பண்ணல, ரொம்ப கம்மியாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, எனக்கு தெரிஞ்சே நான் ஒழுங்காக ப்ராப்பராக போஸ்ட் பண்ணல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கல, கொஞ்சம் நிறையா வேலையில் வந்து போனதுனால நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு புது களம், எல்லாமே வேற லெவல் சேலஞ்சிங்காக இருக்க போகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, நிறையா லேக்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்வாயர்ஸ் இருக்குது, நிறைய லேக் சீ ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபிஷிங் பண்ண முடியாது. ஸோ இவங்க பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல தான் மீன் பிடிக்கணும், இந்த இடத்துல தான் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். சூப்பராக சொல்லியிருப்பாங்க எந்த இடத்துல பிடிக்கலான்னு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பார்க் இருக்குன்னா அதுல லேக் இருக்குது, அந்த லேக்கில் இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் வேணால் மீன் பிடிச்சலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் அங்கே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. ஆனால் ராடு நான் கொண்டு வரல, ராடு கொண்டு வராதனால புதுசாக நான் ஒரு ராடு வாங்கினேன். ஸோ இதுதான் அது என்னோட ரொம்ப நாள் ஆசை, என்னன்னா ஒரு லைட் வெயிட் ராட்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ராடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $150. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னையில் இருக்க ப்ரைஸு அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பார்த்தீங்கன்னா நான் ஷிமானோ பிராண்ட் வாங்கினேன், ரொம்ப லைட் வெயிட் ராடு. இதை வந்து ஸ்பீட் மாஸ்டர்னு சொல்கிறாங்க, ஷிமானோ ஸ்பீட் மாஸ்டரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $150. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 feet ராடு. இந்த சின்ன ராட்லேயே 100 grams ஜிக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரில. ஸோ நம்ம இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8400 rupees வருது. நான் இதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த ப்ரைஸை வந்து நம்ம சென்னையில் வாங்கினா எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சென்னையில் பார்த்தாலும் இதே ப்ரைஸ் தான் வருது. பிகாஸ் நான் எதை வச்சு செக் பண்ணேன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த ராடு வாங்கிட்டேன். இந்த ராடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, சரி இந்த லைட் வெயிட் ராடில் எல்லா ரீலும் போடலான்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரீலும் 8000 ரீல் 2 ரீல் தான் எடுத்துன்னு வந்தேன். நான் அதை இடத்துல வந்து இதில் போட பார்த்தா செட் ஆகலை. அப்புறமா ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக இன்னொரு ரீல் வாங்கி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 3000 சீரீஸ் அதுக்கு கீழே இருக்க ரீல் தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இது லைட் வெயிட் ராடு. ஸோ நான் இங்கே டார்கெட் பண்ணி வந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து பீகாக் பேஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. எல்லா லேக்லையும் பீகாக் பேஸு, ஸ்னேக் ஹெட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் கூட கொஞ்சம் கம்மி தான். பட் பீகாக் பேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. இங்கே எல்லா ரிசர்வாயர்லேயும் பீகாக் பேஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், நாட் ஈஸி. பிகாஸ் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்து ஒரு செம்ம மொக்க வாங்கினேன். ஸோ அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு ஆப்டான ரீல் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் செடோனா 2500 சீரீஸ் ரீல் ஒன்று வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $115, லைக் $115. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு $6,200 ஸோ செம்மையாக இருக்கு ரீலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைன் கெப்பாசிட்டி நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைட் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த பிரைட் செட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா 20 LB பிரைட் வாங்கினேன். ஸோ இந்த பிரைட் வந்து $28 ஆச்சு. ஸோ மொத்தமாக இது 3 வாங்கிறதுக்கு எனக்கு 17,000 காலி ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நமக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணேன், சரி எனக்கே வந்து கொஞ்சம் என்னடா இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஊர்லலாம் இவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ராடு வாங்கிட்டு ரீல் வாங்கிட்டு அதை வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோமே, இங்கே எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே வந்து யோசித்தேன். பட் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் நான் வந்து சரி ஓகே வாங்குறது கொஞ்சம் நல்லதாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குற எல்லா ஷிமானோ ப்ராடக்ட்ஸ்க்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நான் ரீல் வாங்கினேன், அப்புறம் ராடு வாங்கினேன், ரெண்டுத்துக்குமே 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டியில் என்னன்னா உங்களுக்கு கைடுனா இந்த கைடு அப்புறம் ராடு சம்டைம்ஸ் உடஞ்சிச்சுன்னா கூட இந்த கைட்லாம் வந்து அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உடஞ்சிச்சுன்னா எதுனா ஆச்சுன்னா கூட. ஸோ அதே மாதிரி இந்த ரீலில் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கொடுத்தா அவங்க ரீப்ளேஸ் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ரீலே ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை ராடு உடஞ்சிச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து 25% அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும், புது ராடே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி பரவாயில்ல நம்ம வந்து சரி ஒருத்தா ஒன்று வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம இந்தியாவில் கூட நிறைய பேர் ஷிமானோ கொடுக்குறாங்க, பட் வாரண்டி எதுக்குமே கிளைம் ஆகாது. பட் பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கடையோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸில் கலெக்ட் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ட்ரை பண்ணி போட்டிருப்பேன். ஸோ நான் எந்த கடையில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சீலைன் ஃபிஷிங்னு ஒரு கடையில் தான் வாங்கினேன். பட் இந்த கடையில் எல்லா ப்ராடக்ட்ஸும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட் ஸ்டெல்லாலேருந்து நம்ம வந்து நான் ஒரு சின்ன கடை தான், பட் இருந்தாலும் எல்லா கடையிலும் இங்கே வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் இங்கே லைவ் ப்ரான்ஸ் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று மீன் பிடிக்க போகிறதா இருந்தால் லைவ் ப்ரான்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு நம்ம ஊர்லலாம் விசிறு வலையில் போட்டு வாங்கி எடுத்துன்னு போவோம். அப்படிலாம் வேணாம், எங்கள் ஷாப்பில் போனாவே லைவ் ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க. வாங்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டு மீன் பிடிக்க போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ராவலிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். இங்கே அதே மாதிரி சொல்கிறத நம்ம ஊரில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியே இல்லை. ட்ராவலிங் ரொம்ப கஷ்டம். நம்ம கார் வச்சுருந்தா ஓகே, பைக் வச்சுருந்தா ஓகே. மற்றபடி இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பிளேஸ்க்கு 20 நிமிஷத்தில் போகணும்னா பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி ஆகும். வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் பஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அந்த பிளேஸ்க்கு போகிற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வந்து இதில் வந்து $300 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மாதம் லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து $300, செகண்ட் ப்ரைஸ் வந்து $150 அது மாதிரி. ஸோ நான் வந்து $300 வாங்கினேன்னா ஒரு $10க்கும் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ இதில் சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சீரியல் நம்பருக்கு ப்ரைஸ் வந்து மந்த்லி பண்ணுவாங்க. பார்ப்போம் இந்த மந்த்லி நம்மளுக்கு எதனா ஒரு ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக போடலாம், கொஞ்சம் நல்ல கண்டென்ட் மாட்டினா ஃபிஷ் மாட்டினா அப்படி போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி சென்னையிலேயும் நம்ம பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிடிக்கிற மீனை நான் வந்து உங்களுக்கு பிடிச்சி அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ நல்லா ப்ராப்பராக வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ். இது வரைக்கும் நான் லைஃப்பில் பீகாக் பேஸ் பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் எனக்கு பிடிக்க சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பீகாக் பேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வந்து லூர் ஃபிஷிங் மட்டும் தான் பண்ணணும், பெயிட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளை ஃபிஷிங் பண்ணக்கூடாது. ஃப்ளை ஃபிஷிங்னா நம்ம ஜிகினா மாதிரி போட்டு பண்ணுவோம், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி லூர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சாஃப்ட் லூர்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுதான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இங்கே நான் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாதான் அந்த ஒரு மீனை நான் பிடிக்க முடியும். பிகாஸ் நான் போய் அந்த களத்தை பார்த்தேன். பட் என்ன சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. பிகாஸ் நிறைய ஆங்கிலர்ஸ் பிடிக்கிறாங்க, நிறைய பேர் டெடிகேட்டடாக போட்டுருக்காங்க, வந்து ஹாபியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபிஷிங்கை. பட் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் மீன் மாட்டவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நான் பார்க்கும் ஒரு 10-15 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் காசு பண்ணுறாங்க. ஒரே ஒரு பையனுக்கு ஒரு குட்டி பீகாக் பேஸ் மாட்டுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு அப்டேட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பீகாக் பேஸ். சப்போஸ் பீகாக் பேஸில் நம்மளுக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேராமுண்டி தான் பிடிக்க போகிறோம். அது வந்து தெரியல, இதுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும் எப்படின்னு. ஸோ இங்கே வந்து லேக் ஃபிஷிங், சீ ஃபிஷிங் எல்லாம் இருக்குது. பட் வந்து என்ன சொல்கிறது, முக்கியமான விஷயம் எனக்கு கம்பெனி யாருமே இல்லை. ரொம்பவே கஷ்டம் கம்பெனி இல்லாமல் போகிறது. ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு எப்பயுமே ஃபிஷிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அந்த இதெல்லாம் வைப்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இங்கே நான் சொல்லியிருக்கேன், மீனே பிடிக்கலாம் கூட உட்காந்து பேசிட்டு அரை டெஸ்ட்டு கிளம்பி வந்துடுவோம். ஸோ அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். பட் இப்போ தனியாக போகிறது நிஜமாலே அவங்கள எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தனியாக போகிறது ரொம்பவே கடுப்பாக தான் இருக்குது. பட் ஃபிஷிங் எனக்கு பிடிச்சதுனால சரி ஓகே, அது கூட வந்து ஒரு கம்பெனியாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த வாரம் ஸோ அந்த இடத்துல வந்து மாட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம், FB ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நான் அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் என்னென்னலாம் பண்ணுறேன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி வீலாக்ஸு, அப்புறம் நாட் ரிலேட்டட் டு ஃபிஷிங், பட் அதை தவிர வேறு எதுனா வந்து இங்கே இருக்கிறத பற்றி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். யூடியூப்ல இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கு.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, அப்படி சப்போஸ் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பிளான். ஸோ பார்ப்போம், பிடிச்சா வேற லெவலு, பிடிக்கலாம் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி நான் ஒரு பீகாக் பேஸ்னா லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், அவ்வளோதான்.